வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல வேர் அப்படின்ற இந்த வார்த்தைய எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். நம்மள நெறைய பேருக்கு இந்த வேர் வந்து ஒரு பி வெர்ப் உடைய பாஸ்ட் ஃபார்ம், ஆர் உடைய பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியும். ஸோ இத நாம யூ கூட, வி, தே, ப்ளூரல் நவுன்ஸ் கூட நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்ப நாங்கலாம் ரொம்ப டயர்டா இருந்தோம். வி வேர் டயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்கள எல்லாம் உள்ள அலோவ் பண்ணல. தே வேரன்ட் அலவுட் இன்சைட். அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தே வேரன்ட் அலவுட் இன்சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ப்ளூரல் நவுன் கூட. இப்ப இந்த பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. த பாய்ஸ் வேர் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூசேஜ். இது தவிர அப்படின்னா நெறைய பேருக்கு தெரிஞ்ச இன்னொரு யூசேஜ் வந்து, இத வந்து நம்ம செகண்ட் கண்டிஷனல்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. அதாவது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன்ல, ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நாம வந்து வேர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கூட, இஃப் ஐ வேர் அ பேர்ட். நான் மட்டும் ஒரு பறவையா இருந்தா, இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் பறவையா இருக்க வாய்ப்பே இல்ல. பட் இருந்தா, அந்த மாதிரி சொல்றப்போ, நாம வந்து அது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் அப்படின்றத காட்டுறதுக்காகவே, கூட நம்ம வந்து வேர் சேர்த்து யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸா இருந்தாலும், ஃபியூச்சர் டென்ஸா இருந்தாலும், நாம இந்த இடத்துல வேர் சேர்த்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்ப எனக்கு வந்து ரொம்ப கடன் இருக்கு. அதனால இந்த வேலையெல்லாம் என்னால இப்ப விட முடியாது. கண்டிப்பா இந்த வேலைய நான் பார்த்து தான் ஆகணும். அப்படி நம்ம சிச்சுவேஷன். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு மட்டும் கடன் இல்லைன்னா, நான் அந்த வேலைய விட்டுருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்ப இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். இஃப் ஐ வேர் நாட் இன் டெட், ஐ வுட் குட் திஸ் ஜாப். இஃப் ஐ வேர் நாட் இன் டெட், ஐ வுட் குட் திஸ் ஜாப். இப்ப அதே மாதிரி அவ ரொம்ப புவர். ஆனா கூட எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவா. பட் அவகிட்ட பணம் இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் நெறைய பணம் காசு குடுத்து ஹெல்ப் பண்ணுவா. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவ வந்து ஏழை. அவ வந்து பணக்காரி இல்ல. ஆனா பணக்காரியா இருந்தா, அவ எல்லாருக்கும் பணம்லாம் குடுத்து ஹெல்ப் பண்ணுவா. அப்படின்னு நாம சொல்லப் போறோம். இஃப் ஷி வேர் ரிச், ஷி வுட் டெஃபினெட்லி ஹெல்ப் அதர்ஸ். இஃப் ஷி வேர் ரிச், ஷி வுட் டெஃபினெட்லி ஹெல்ப் அதர்ஸ். இந்த வேர நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பிகினிங்ல கூட வச்சு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இத நம்ம சொல்லப் போறது வந்து குவெஷன்ஸ் இல்ல. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் குவெஷன்ஸ் கூட ஒண்ணு பார்த்துடலாம். இப்ப பாஸ்ட்ல நம்ம சொல்லுவோம். "நேத்து நீ ரொம்ப பிஸியா இருந்தியா? வேர் யூ பிஸி எஸ்டர்டே?" அப்படின்னு நம்ம கேட்போம். வேர் யூ ஹங்ரி? உனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சா? வேர் யூ ஹங்ரி? இந்த மாதிரி கேட்போம். இது குவெஷன்ஸ்ல. பட் நம்ம இப்ப என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா, சாதாரண ஸ்டேட்மெண்ட்லயே கூட வேர நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு சொல்லலாம். எந்த இடத்துல அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? செகண்ட் கண்டிஷனல். அத இஃப் இல்லாம வச்சு நம்ம வேர் வச்சு மட்டும் சொல்லலாம். இப்போ எனக்கு மட்டும் கடன் இல்லாம இருந்தா, நான் அந்த வேலைய விட்டுடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இஃப் ஐ வேர் நாட் இன் டெட், ஐ வுட் குயிட் திஸ் ஜாப் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதே சிச்சுவேஷன நம்ம இதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ நம்ம இஃப் இல்லாம சொல்லணும் அப்படின்னா, இஃப்ப எடுத்துடணும். ஐயையும் வேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ வேர் ஐ நாட் இன் டெட், ஐ வுட் குயிட் திஸ் ஜாப். இப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து வேற வந்து சென்டென்ஸோட பிகினிங்ல வச்சு சொல்லுவோம். இப்ப அதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ் தான். ரொம்ப காமன் இதெல்லாம் நம்ம ஸ்போக்கன்ல சொல்றது. இப்போ ஒரு இடத்துல ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலம் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், 6 கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ வேர் த பிரிட்ஜ் நாட் ஹியர், we would have to travel around 6 kilometers. Were the bridge not here, we would have to travel around 6 kilometers. இப்போ ஒருத்தவங்க பைக் கேக்குறாங்க. நீங்கிறதுனால குடுக்குறேன். நீ இல்லாம வேற யாரா இருந்தாலும் நான் பைக்க குடுக்கவே மாட்டேன். வேர் இட் நாட் ஃபார் யூ. உனக்காக இல்லாட்டி நான் வேற யாருக்கும் குடுக்க மாட்டேன். வேர் இட் நாட் ஃபார் யூ, ஐ வுட் நாட் லெண்ட் மை பைக். வேர் இட் நாட் ஃபார் யூ, ஐ வுட் நாட் லெண்ட் மை பைக். அவன் இப்ப உயிரோட இருந்திருந்தா, அவனுக்கும் உன் வயசு தான் இருக்கும். இது ரொம்ப காமனா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அவன் இப்ப இல்ல, இருந்தா உன் வயசு தான் இருக்கும். வேர் ஹி அலைவ், ஹி வுட் பி யுவர் ஏஜ். வேர் ஹி அலைவ், ஹி வுட் பி யுவர் ஏஜ். ஸோ வேற வந்து நம்ம சென்டென்ஸோடைய ஸ்டார்ட்டிங்ல ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி தான் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், இமேஜினரி சிச்சுவேஷன்ல நாம வேற வந்து நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். அதுல இன்னொரு இடம் என்ன அப்டின்னா, விஷ் வச்சு பேசுறப்போ. விஷ் வச்சு சொல்லுவோம் இல்லையா? "இப்படி மட்டும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்." இந்த மாதிரி சொல்றப்போ. ஸோ ஒருத்தவங்க எங்கேயோ வெளியூர்ல இருக்காங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ச்சே! நீங்க இருந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாரி இருக்கப்ப வாய்ப்பே இல்ல. அவங்க எங்கேயோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ இருக்காங்க. பட் நீ இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் யூ வேர் ஹியர். ஐ விஷ் யூ வேர் ஹியர். என்னுடைய ஆஃபீஸ் இங்கேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. பட் இந்த ஆஃபீஸ் என் வீட்டு பக்கத்துல இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். ஐ விஷ் மை ஆஃபீஸ் வேர் க்ளோஸ் டூ ஹோம். ஐ விஷ் மை ஆஃபீஸ் வேர் க்ளோஸ் டூ ஹோம்.
நாளைக்கு ஞாயித்துக்கிழமையா இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். ச்சே! இப்பதான் நாளைக்கு தான் டியூஸ்டேவேவா? இன்னும் எவ்ளோ நாள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ விஷ் டுமாரோ வேர் சண்டே. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியே இல்ல அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்ல லெஸ் லைக்லி இந்த மாரி இருக்க வாய்ப்பே இல்ல. பட் இப்படி இருந்தா அவ்ளோ நல்லாருக்கும். இந்த மாரி நம்ம சொல்றப்ப தான் நாம இந்த மாரி வேர் சேர்த்து சொல்றோம். ஐ விஷ் டுமாரோ வேர் சண்டே. ஸோ வேற வந்து பிகினிங் ஆஃப் தி சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். விஷ் கூட சேர்த்து சொன்னோம். இப்ப அடுத்து நாம சப்போஸ், சப்போசிங், இமேஜின் இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஒரு வேளை இப்படி இருந்தா, நீ இப்படி இமேஜின் பண்ணி பாரேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணுவோம். இந்த சப்போஸ், சப்போசிங், இமேஜின் இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரிலாம் வரும்? அப்படின்றத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அந்த வேர் வச்சு சொல்ற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ நீ வந்து இந்தியாவோட பிரதமர்ன்னு வச்சுக்குவோம். இப்ப நீ நாட்டுக்கு என்ன பண்ணுவ? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ அப்படியே வச்சுக்குவோம். அப்படித்தான் சொல்றோம் இல்லையா? ஸோ இது வந்து உண்மை கிடையாது. லெஸ் லைக்லி. பட் ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே. அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம வந்து வேர் சேர்த்து சொல்லப் போறோம். சப்போஸ் யூ ஆர் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வாட் வுட் யூ டூ ஃபார் த கண்ட்ரி? சப்போஸ் யூ வேர் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வாட் வுட் யூ டூ ஃபார் த கண்ட்ரி? இப்ப அதே மாதிரி நம்ம ஒரு வேளை லாஸ்ட் பஸ்ஸே மிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ ஆனா மிஸ் பண்ணல அப்படிலாம் எதுவும் இல்ல. பட் நம்ம ஒரு பேச்சுக்கு அப்படி ஒரு வேளை நடந்துட்டா நம்ம எப்படி போறது? சப்போஸ் வி வேர் டூ மிஸ் த லாஸ்ட் பஸ். ஹவ் வுட் வி கோ ஹோம்? சப்போஸ் வி வேர் டூ மிஸ் த லாஸ்ட் பஸ். ஹவ் வுட் வி கோ ஹோம்? இந்த இடத்துல நீங்க ஒரு 2வ கவனிச்சிருந்திருக்கலாம். ஸோ சப்போஸ் யூ வேர் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஒரு நவுன சேர்க்கிறப்போ அப்படியே பக்கத்துல சேர்த்துக்கிட்டோம். ஒரு வெர்ப சேர்க்கிறப்போ நம்ம இந்த மாதிரி சேர்த்து சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர பத்தியெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இமேஜின் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். நீ வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆக்டர். அப்படியே மக்கள்லாம் உன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க நிக்கிறாங்கன்னு அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ. இப்படி சொல்றோம் நம்ம. ஸோ உண்மை இல்ல, லெஸ் லைக்லி. பட் இமேஜினேஷன், இமேஜினரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம வேர் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இமேஜின் தட் யூ வேர் அ ஃபேமஸ் ஆக்டர் அண்ட் பீப்பிள் வேர் ஆஸ்கிங் ஃபார் ஆட்டோகிராஃப். Imagine that you were a famous actor and people were asking for an autograph. So இந்த இடத்துல எல்லாம் வேர்ன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்ல. நம்ம பாஸ்ட ரெஃபர் பண்ணல. பிரசன்ட்ட தான் நம்ம ரெஃபர் பண்ணி சொல்றோம். ஆனா கூட அது இமேஜினரி சிச்சுவேஷன் சொல்றதுனால நம்ம வந்து வேர் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து நாம இந்த வேர அசீவ், அஸ்தோ கூட வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒருத்தர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. நல்லா வளர்ந்த குழந்தை தான். ஆனா கூட ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுற மாரி பேசிட்டு இருக்காரு. அப்படின்றத நாம ஒரு பாரேன் ஒரு பொண்ணுகிட்ட ஏதோ குழந்தைகிட்ட பேசுற மாரி பேசிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹி இஸ் டாக்கிங் டு ஹிஸ் டாட்டர் அஸ் இஃப் ஷி வேர் அ பேபி. ஹி இஸ் டாக்கிங் டு ஹிஸ் டாட்டர் அஸ் இஃப் ஷி வேர் அ பேபி. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு அன்ரியல் சிச்சுவேஷன், இமேஜினரி சிச்சுவேஷன் அதான் நம்ம சொல்றோம். இப்ப இன்னொன்னு கூட சொல்லலாம். சில பேர் ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுறாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய ராணி மாரி நடந்துக்கிறா, பெரிய மகாராணி மாரி நடந்துக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஷி பிஹேவ்ஸ் அஸ் இஃப் ஷி வேர் அ குயின். இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம ஆசிஃப்க்கு பதிலா அஸ்தோ கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆசிஃப், அஸ்தோ யூஸ் பண்றப்ப என்ன மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நீங்க தனி வீடியோவா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த மாரி வேர் யூஸ் பண்றத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஈவன் இஃப். ஈவன் இஃப்பையும் நம்ம நெறைய விதங்கள்ல யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம தனி வீடியோ ஒண்ணு போடுவோம். இப்போ நாம இந்த ஈவன் இஃப் கூட எப்ப வேர் சேர்த்து சொல்றது? அத மட்டும் பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி லெஸ் லைக்லி ஒண்ணு நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்றப்போ நம்ம வந்து வேர் சேர்த்து சொல்லுவோம். ஸோ எல்லாரும் ரொம்ப குளிருதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் அது என்ன குளிருது? ஒண்ணும் குளிரவே இல்லையே! அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா அவர் அண்டார்டிகாவிலேயே இருந்தாலும் அவருக்கு குளிராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் இஃப் ஹி வேர் இன் அண்டார்டிகா, ஹி வுடன்ட் ஃபீல் கோல்ட். Even if he were in Antarctica, he wouldn't feel cold. So இந்த வீடியோல நாம வேர் அப்படின்ற இந்த ஆக்ஸிலரி வெர்ப நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.